தேர்வு தான் பார்க்க போகிறோம். இந்த தேர்வில் கிட்டத்தட்ட எத்தனை வினாக்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா 500 வினாக்கள் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸ் அடிப்படையில் இலக்கியத்திலேருந்து ஒரு 500 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். அப்படியே வரிசையாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் இதிலேருந்து நிறைய கேள்விகள் பிரதிபலிப்பு ஆகலாம். சரியா? உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்கும். முக்கியமான கேள்விகளை ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு கேளுங்க. சரிங்களா? சரி, ஓகே, நம்ம வந்து தேர்வுக்குள்ள வந்து போயிடலாம். முதல் கேள்வி வந்து பாருங்கள். கல்வியில் பெரியவர், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் யார்? இது நம்மளுக்கு தெரியும். ரொம்ப லட்டு கொஸ்டின். யார்? கம்பர். ஸோ கம்பரை தான் கல்வியில் பெரியவர், கவி சக்கரவர்த்தி அப்படின்னா வந்து புகழ்வாங்க. கம்பர் தம்மை ஆதரித்த வள்ளலை எத்தனை பாடல்களுக்கு ஒரு பாடல் என பாடி சிறப்பித்துள்ளார்? ரொம்ப லட்டு கொஸ்டின். சரியா? கம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வள்ளல் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஹெல்ப் பண்ணார். இவர் நன்றி மறவாமல் என்ன பண்ணுறார் அப்படின்னா இவர் எழுதின இந்த கம்பராமாயணத்தில் ஒரு 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாடி சிறப்பிச்சிருப்பார். கம்பர் இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்று என்ன? கம்பர் இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் சரஸ்வதி மாலை அப்படிங்கிறது. சரியா? ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், இந்த 3மே கம்பர் எழுதுனது. சரியா? சரஸ்வதி மாலை இவ்வளவு வந்து எழுதுகிற கம்பர் என்ன நூல் எழுதியிருப்பார் அப்படின்னா சரஸ்வதி அந்தாதி அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருப்பார். சரியா? அதாவது கம்பராமாயணம் எழுதியிருப்பார். ஏர் எழுபது, சிலை எழுபது, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், அப்புறம் மும்மணி கோவை அப்படிங்கிற நூல்கள் வந்து எழுதியிருப்பார். சரியா? யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை பாடி புகழ்ந்தவர் யார்? பாரதியார். கம்பரது காலம் என்ன? கம்பரோட காலம் என்ன? கம்பரோட காலம் என்ன அப்படின்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் என்ன? ராமாயணத்தில் மொத்தம் எத்தனை காண்டம் இருக்குது அப்படின்னா 6 காண்டம் வந்து இருக்குது. சரியா? ஸோ அந்த 6 காண்டத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எது அப்படின்னு கேட்டால் உத்தரகாண்டம் அப்படிங்கிறது. அயோத்தியா காண்டம், சுந்தரகாண்டம், பாலகாண்டம், இந்த 3மே வந்து கம்பர் எழுதின காண்டங்கள் தான். உத்தரகாண்டம் கம்பர் வந்து எழுதியிருக்க மாட்டார். கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தாத ஒன்று என்ன? இந்த படலம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எது பொருந்தலை அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கூற்று வந்து பொருந்தலை அப்படின்னா குகப்படலம், சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது பொருந்தலை. சரியா? குகப்படலம், சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது பொருந்தலை. அப்போ குகப்படலம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் குகப்படலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அயோத்தியா காண்டத்தில் வந்து இருக்கும். ராமனிடம் நீ 14 ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும், இது மன்னன் ஆணை என்று கூறியவர் யார்? இது சொன்னவங்க கைகேயி. பரதன் எனக்கும் மூத்தோன் என யாரை ஏற்கிறான்? குகன். கம்பராமாயணத்தில் அமலன் என்ற சொல் யாரை குறிக்கும்? ராமன். ஆதிகவி என்று அழைக்கப்பட்டவர் யார்? வான்மீகி. கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? குகன். கம்பர் தான் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன? அதாவது கம்பர் எழுதுகிறப்ப இந்த பேர் வந்து கம்பராமாயணம் அப்படிங்கிற பேர் வந்து இருக்காது. என்ன பேர் வச்சுருந்தார் அப்படின்னா ராமவதாரம். கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 6 காண்டங்கள். கம்பராமாயணத்தின் 7ஆம் காண்டமாக விளங்குவது எது? அதாவது கம்பர் எழுதாத காண்டம் ஆனால் 7ஆம் காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒட்டக்குத்தில் எழுதுனது உத்தரகாண்டம். இப்போது உன்னையும் சேர்த்து நாம் 5 ஆகின்றோம் என்று ராமன் யாரை பார்த்து குறிப்பிட்டார்? 5வது ஆளாக 4 பேர் இருக்காங்களே, அவங்க சகோதரர்கள் 4 பேர். 5வது ஆளாக ராமன் வந்து ஒருத்தரை சொல்லுவார். யாரை சொல்கிறார் அப்படின்னா குகனை சொல்லுவார். அனகன் என்று கம்பர் யாரை குறிப்பிடுகிறார்? ராமனை. கைகேயி யாருடைய வஞ்சக உரைகளால் ராமனை காட்டிற்கு அனுப்பினார்? மந்தரை. கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னைவிட பரதன் நல்லவன், நிறைகுணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார்? கோசலை.
தமிழுக்கு கதி இருவர் என்று கம்பரையும் திருவள்ளுவரையும் குறிப்பிட்டவர் யார்? திருமணம் செல்வகேசவராயர். குன்று சூழ்வான் மகனுடும் அறுவர் ஆனோம் எனும் பாடலில் குன்று சூழ்வான் மகன் யார்? இப்போ பாருங்கள், ராமன் வந்து 5வது ஆளாக யாரை ஏற்றுக்கிட்டாங்க? குகனை வந்து ஏற்றுக்குருவாங்க. அதுக்கப்புறம் குன்று சூழ்வான் மகனை 6வது ஆளாக வந்து ஏற்றுக்குருவாங்க. அது யார் அப்படின்னா சுக்ரீவன். குன்று சூழ்வான் மகன் யார் அப்படின்னா சுக்ரீவன். எத்தனாவது ஆள்? 6வது ஆள். கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களை வரிசைப்படுத்தி எழுதுக. ஃபஸ்ட்டு காண்டம் இது. ஃபஸ்ட்டு காண்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலகாண்டம். 2வது காண்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அயோத்தியா காண்டம். 3வது காண்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரண்ய காண்டம். 4வது காண்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்கிந்தா காண்டம். 5வது காண்டம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுந்தரகாண்டம். லாஸ்ட் காண்டம் யுத்த காண்டம். ஸோ 5, 6, 4, 3, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? கம்பன் சொன்ன வண்ணங்கள் 96. கம்பராமாயணத்தின் பெரும்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கம்பராமாயணத்தில் பெரும்பிரிவு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பராமாயண காப்பியத்தின் முடிமணியாக விளங்கும் காண்டம் எது? முடிமணியாக விளங்குறது எது? எது அப்படின்னா சுந்தரகாண்டம். அனுமன் சீதை முன் தோன்றியதும் ராமனின் அடையாள மொழிகளை கூறி எதை கொடுத்தான்? அனுமன் வந்து சீதைக்கு முன்னால் போனவுடனே ராமனோட ஏன்னா தெரியாது இல்லையா, அதனால் அடையாள மொழி சொல்லி எதை அனுமன் வந்து கொடுத்துருப்பார். எதை கொடுத்துருப்பார் அப்படின்னா கணையாளி. இந்தனம் எனைய என்ன கார் அகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும். இப்பாடல் வரிகளில் ராமன் யாரை தந்தையாக கருதி இறுதிச் சடங்குகளை செய்தார்? யார் அப்படின்னா கழுகு வேந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சடாயுவை. சீதையை தேடி வரும் ராமனை சுக்ரீவனிடம் நட்பு கொள்ளுமாறு செய்தவர் யார்? அதாவது கம்பராமாயண காப்பியத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினவங்க யார் அப்படின்னா சவரித்தாய். சவரி. கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் கங்கை படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறுபற்று விளங்கும் காண்டம் இது? ராமாயணத்தில் அனுமனோட தலைமை பண்புகள், அனுமன் பற்றி வந்தாலே அது வந்து என்னன்னு கேட்டால் சுந்தரகாண்டம். தவறானதை தேர்வு செய்க. ஒரு 4 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர். கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தாரா? ஆமாம், தேரெழுந்தூர் பிறந்தார். கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி. கிடையாது, சடையப்ப வள்ளல். சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர். சரி. கம்பரது காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. தவறு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2வது கூற்றும் 4வது கூற்றும் தவறு. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் இந்த கூற்றுக்கு உரியவர் யார்? இந்த கூற்றுக்கு உரியவர் யார் அப்படின்னா குகன். கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை எது? கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன். ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா என்று கூறியவர் யார்? ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா பாரதியார். கம்பராமாயணத்தில் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் யாரை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தியது? யாரை லாஸ்ட்டில் எழுப்புவாங்க? கும்பகர்ணனை தான் எழுப்புவாங்க. கும்பகர்ணன் வதைப்படலம் அப்படிங்கிற வரும். உத்தரகாண்டம் இயற்றியவர் யார்? உத்தரகாண்டம் நம்ம ஏற்கனவே சொன்னேன், ஒட்டக்கூத்தர். அடுத்து கூற்று 1. கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2ஆம் காண்டம். இது சரியா? கரெக்டு. அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. கரெக்டு. ஸோ 2ம் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். இப்பாடலடி யாரை குறிக்கிறது? இந்த பாடலடி யாரை குறிக்கிறது அப்படின்னா சீதையை குறிக்குது. குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார்? குறிப்பினால் உணரும் கொள்கையான் ராமன். என்றுமுள தென்தமிழ் என குறிப்பிட்டவர் யார்? என்றுமுள தென்தமிழ் என குறிப்பிட்டவர் கம்பர். ராமனின் அடையாள மொழிகளை கூறிய பிறகு அனுமனுக்கு சீதை கொடுத்தது என்ன? அனுமனுக்கு சீதை கொடுத்தது, அதாவது இப்போ வந்து கேள்வி நல்லா வந்து பார்க்கணும். சரியா? இப்போ என்ன அப்படின்னா அனுமன் சீதை கொடுத்தது என்ன அப்படின்னா கணையாளி. இதுவே அனுமனுக்கு சீதை திரும்ப கொடுத்து விடுவாங்க என்ன அப்படின்னு கேட்டால் சூடாமணி. மையோ மரகதமோ மறிகடலோ என்று கம்பராமாயணத்தில் யாரை கம்பர் வர்ணிக்கிறார்? ரொம்ப அருமையான பாடல். யாரை வர்ணிச்சிருப்பார் அப்படின்னா ராமனை வர்ணிச்சிருப்பார். துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உளது என்று ராமன் யாரிடம் கூறினார்?
யார்கிட்ட சொல்லுவார் அப்படின்னா குகன் வந்து வருத்தப்படுவார். அப்போ நீங்கள் என்னை விட்டு தனியாக போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படும். நானும் கூட வரேன் அப்படின்னு வருத்தப்படுவார். அப்போ தான் ராமனும் சொல்லுவார், துன்பம் எங்கே இருக்கோ அங்கே தான் இன்பமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குகன்கிட்ட சொல்லுவார். பொருந்தாதது எது காண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தலை அப்படின்னா ஹிஜ்ரத் காண்டம் அப்படிங்கிறது பொருந்தலை. கம்பராமாயணத்தில் 6 காண்டம் தான். அயோத்தி காண்டம் இருக்குது, பாலகாண்டம் இருக்குது, கிஷ்கிந்தா காண்டம் இருக்குது. கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் யார்? பன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா லக்குவனை சொல்கிறாங்க. எந்த நாட்டில் வறுமை சிறிதும் இல்லாததால் கோடைக்கு அங்கே இடமில்லை என்று கம்பராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நியூ புக்லேயே இருக்குது. கோசலை நாடு. தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் என்ற பாடல் வரிகள் மூலம் எந்த ஆற்றின் புகழ் கம்பராமாயணத்தில் பாடப்பட்டுள்ளது? எந்த ஆறு அப்படின்னா சரையு. அடுத்து பொறுத்துக. ஜெயங்கொண்டார் என்ன எழுதினார்? கலிங்கத்து பரணி எழுதினார். காரியாசன் சிறுவஞ்சம் மூலம். கம்பர் சடகோபர் அந்தாதி. கண்ணகனார் புறநானூற்றில் ஒரு பாடல். ஸோ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. கம்பராமாயணம் முழுவதும் என்ன வகை பாவால் ஆனது? கம்பராமாயணம் முழுவதும் என்ன வகை பாவால் ஆனது? என்ன வகைப்பா அப்படின்னா விருத்தப்பா. தவறான விடை. அதாவது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாமே அந்த நூலில் குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் எது குறிப்பிடலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ இதில் வந்து தவறான விடை எது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், சிறுங்கிப்பேரம் கம்பராமாயணத்தில் வரும், வளன் தேம்பாவனியில் வருவார், மந்திராச்சலம் சீராபுராணத்தில் வரும், சிலப்பதிகாரத்தில் கைலாய மலை அப்படிங்கிற ஒரு மலை வந்து வராது. ஸோ இதுதான் வந்து தவறான ஒன்று. அடுத்து சிலம்பு கண்ணகி, மணிமேகலை மாதவி, கம்பராமாயணம் சீதை, சூளாமணிக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சூளாமணிக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் சுய பிரபை. கம்பராமாயணம் ஒரு என்ன நூல்? கம்பராமாயணம் அப்படிங்கிறது ஒரு காப்பி தான். ஸோ இது வந்து ஒரு வழிநூல். காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் என போற்றப்படுபவன் யார்? துடியன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அப்படின்னு வந்தாலும் குகன்தான். காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் வந்தாலும் குகன்தான். அடுத்து எவை சரியானவை? கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராமவதாரம். சரி. இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. சரி. மாயா சனகப்படலம் கம்பராமாயணத்தில் இல்லாதது. தவறு. கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்பாடலை போற்றுள்ளார். தவறு. 1000 பாடல் வரும். ஸோ 1வது கூற்றும் 2வது கூற்றும் மட்டும்தான் சரி. விற்பெரும் தடந்தோல் வீர கம்பராமாயணத்தில் இந்த பாடலடிகள் யாரை குறிக்கிறது? விற்பெரும் தடந்தோல் வீர, வில்லுன்னு வந்துட்டாலே யாரை சொல்லுவோம் அப்படின்னா ராமனை சொல்லுவோம். கம்பராமாயண காப்பியத்தின் போக்கில் ஒரு திருப்பத்தை உருவாக்குபவர் யார்? நான் ஏற்கனவே சொன்னேன், திருப்பத்தை உருவாக்குவர் யார் அப்படின்னா சவரி தான். சுக்ரீவன்கிட்ட போய் ஹெல்ப் பண்ண, அதாவது நட்புகளை செய்யுமாறு செய்தவர் யார் அப்படின்னா சவரி. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க என்ற பாடல் வரிகள் மூலம் எந்த நிலம் காணப்படுகிறது? எந்த நிலம் காணப்படுகிறது அப்படின்னா மருத நிலம் காணப்படுகிறது. ஏன்னா லாஸ்ட்டில் மருத நிலம் வீட்டிற்கு மாதோ அப்படின்னு சொல்லி வரும். வெய்யோ நோலி தன்மேனியின் விரி சோதியின் மறைய என்ற பாடல் வரியில் வெய்யோன் என்பது எதை குறிக்கிறது? ஆக்சுவலாக ராமரை பற்றி அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வெய்யோனொலி அப்படின்னா சூரியனை குறிக்கும். ஸோ பகலவன். கம்பரின் தந்தையார் யார்? கம்பரோட தந்தையார் பேர் ஆதித்தன். என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான் என்று கம்பராமாயண பாடலில் இளவல் என்பது யாரை குறிக்கிறது? பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமன் சொல்கிற மாதிரி வந்து வரும். சரியா? ஸோ இளையான் யார் அப்படின்னா லக்குவனை குறிக்கும். கங்கை கரையோர நகரமான சிறுங்கிப்பேரத்தில் வாழ்பவர் யார்? சிறுங்கிப்பேரத்தில் வாழ்பவர் குகன். சவரியிடம் ராமன் யாரிடம் காட்டும் அளவு அன்பை காட்டினான்? சவரினாலே யார்? தாய். ராவணன் சீதையை சிறையெடுத்த போது தடுத்து சண்டையிட்டு காயப்பட்ட கழுகு வேந்தன் யார்? கழுகு வேந்தன் யார் அப்படின்னா சடாயு. ஆழ நெடுந்திரை யாரு கடந்து இவர் போவாரோ என்று குகன் யாரை கடந்து செல்வார்களா என்று பாடினார்? யார் அப்படின்னா பரதனை. கோதைவில் குரிசில் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்கிறது? ராமன். கண்டனன்
கனியை கண்களால். இந்த அடிகள் மூலம் அனுமன் பெற்ற புகழ்பெயர் என்ன? சொல்லின் செல்வன். பொருந்தாத சொல் காண்க. இந்த நாளில் எது பொருந்தாது? பொருந்தாது அப்படின்னா நகுலன் அப்படிங்கிறது பொருந்தாது. மூணுமே வரும். அதாவது பரதன், சுக்ரீவன், சத்ருகன் வரும். உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் என்ற பாடல் வரியில் உவா என்ற சொல்லின் பொருள் என்ன? உவா அப்படின்னா என்ன? அமாவாசை. செற்றார் என்ற சொல்லின் பொருள் என்ன? செற்றார் அப்படின்னா பகைவர். நட்புகோட்படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? நட்புகோட்படலம் எதில் அப்படின்னா கிஷ்கிந்தா காண்டத்தில். கங்கைகான் படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? கங்கைகான் படலம் அயோத்தியா காண்டம். அடுத்து பொறுத்துக. மூவருலா எழுதினது யார்? மூவருலா ஒட்டக்குத்தர் எழுதினார். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் எழுதினார். சிலை எழுபது கம்பர் எழுதினார். நலவன்பா புகழேந்தி எழுதினார். ஸோ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது சரியான விடை. ஆயிடை அணங்கின் கற்பும் ஐய நின்னருளும் செய்ய தூய நல்லறனும் என்றிங்கிணையன தொடர்ந்து காப்ப இவ்வரிகளில் சீதையை அழியாமல் காப்பாற்றியவை எவை? எவை அப்படின்னா கற்பும் அருளும். அடுத்து பொறுத்துக. உமர்புலவர். உமர்புலவர் எழுதினார் முதுமொழி மாலை எழுதினார். கம்பர் பொறுத்த வரைக்கும் சிலை எழுபது எழுதினார். திருத்தக்க தேவர் பொறுத்த வரைக்கும் நரி விருத்தம் எழுதினார். வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம். ஸோ 4, 3, 2, 1 சரியான விடை. அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். விடைக்கேற்ற வினா என்ன? எதனால் ஐவரானார்கள்? ராமாயணத்தில் சுந்தரன் எனும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? சுந்தரகாண்டம் அப்படிங்கிற மணிமுடி காண்டமே இவர் பேர் தான். யார் அப்படின்னா அனுமன். சுந்தரன் அப்படிங்கிறது அனுமன். பூமடந்தை வாழ புவி மடந்தை வீற்றிருக்க நாமடந்தை நூல்வாக்கும் நாள் இன்று கம்பர் இறந்ததை எண்ணி பாடியுள்ளவர் யார்? அதாவது கம்பர் இறந்ததை எண்ணி ஒருத்தர் பாடியிருக்காரு. அவர் பேர் என்ன அப்படின்னா வாணிதாசன். அடுத்து பொறுத்துக. சருக்கம் எதில் வரும்? பாரதத்தில் வரும். இளம்பகம் பொறுத்த வரைக்கும் சீவக சிந்தாமணியில் வரும். படலம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் கம்ப ராமாயணத்தில் வரும். காண்டம் சிலப்பதிகாரத்தில் வரும். சரியா? ஸோ 2, 1, 4, 3 அப்படிங்கிறது சரியான விடை. கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்ற கம்பராமாயண பாடல் வரி உணர்த்தும் செய்தி என்ன? என்ன செய்தி அப்படின்னா ராமன் வில்லுடுத்தியதையும் அகலிகை சாம விமோச்சனம் பெற்றதையும் சொல்லும். ஸோ 1 and 2 மட்டும் சரி. கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்கள் எண்ணிக்கை எவ்வளவு? அதாவது கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் எத்தனை படலம் இருக்குது? 13. உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் யார்? கம்பர். உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? கால்டுவெல். ஓர் அணுவினை சதக்குறிட்டது கோணினும் உளன் என்று பாடியவர் யார்? கம்பர். நெடுநீர் வாய் கடுதினில் மட அன்ன கதியது செல நின்றார். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் என்ன? கம்பராமாயணம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான். பாரதியார். கம்பராமாயணத்தை டேஷ் டேஷ் என்றும் கற்றறிந்த அறிஞர் களி கூறுவர். கம்பராமாயணத்தில் சொல்லுவாங்க அப்படின்னா கம்ப நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வான்மீகி எழுதிய ராமாயணம் வடமொழி காப்பியம். சிறிய திருவடி இந்த வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? சிறிய திருவடி, சொல்லின் செல்வர், சுந்தரர் இதெல்லாம் அனுமனை குறிக்குது. ஆற்றுப்படலம் கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? ஆற்றுப்படலம் கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் அமைஞ்சிருக்குது? பாலகாண்டம். டேஷ்
நிற மரகதமோ என்று ராமனை கம்பர் சிறப்பிக்கிறார்? பச்சை. அயோத்தியா காண்டத்தில் குகப்படலம் எத்தனையாவது படலம்? 7. கம்பர் நன்னுதலவள் என்று யாரை குறிப்பிடுகிறார்? நன்னுதலவள்னா அழகான நெற்றியுடையவள், சீதை. நெடுநாவாய் பிரித்து எழுதுக. நெடுமை கூட்டல் நாவாய். விருத்தம் எனும் டேஷிற்கு உயர் கம்பன். விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். ராமன் கங்கையை கடக்க உதவியவர் யார்? ராமன் கங்கையை கடக்கிறதுக்கு உதவியவர் யார்? குகன். பொய்யோவெனும் மிடையாளோடு என்ற கம்பராமாயண பாடலில் மிடையாள் என்பது யாரை குறிக்கிறது? மிடையாள் அப்படின்னா இடையாள், சீதையை குறிக்கும். தனையை என்ற சொல்லின் பொருள் என்ன? தனையை அப்படின்னா மகள். ஆதிகாவியம் என்று அழைக்கப்படுவது எது? ராமகாதை. திருவடி தொழுத படலம் எந்த காண்டத்தில் உள்ளது? திருவடி தொழுத படலம் சுந்தரகாண்டம். வைத்த பின் துகிலின் வைத்த மாமணிக்கரசை வாங்கி என்ற பாடல் வரியில் மாமணிக்கரசு என்பதன் பொருள் என்ன? சூடாமணி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டால் ஒரு 100 கம்பராமாயண கேள்விகள் பார்த்துட்டோம். சரியா? முக்கியமான கேள்விகள் பழைய வினாத்தாள். அடுத்து பாருங்கள், நளு இரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? நளு இரு முன்னீர் நாவாய் ஓட்டி. புறநானூறு. அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று, சரி. நெடுந்தொகை என்றும் அழைப்பர், சரி. 10 பாடல்கள் ஒன்று, தவறு. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது, சரி. அப்போ இதில் எது மட்டும் சரி? 1, 2, 4 மட்டும் சரி. 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது? 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது? நற்றிணை. குறுந்தொகை அடி வரையறை எவ்வளவு? குறுந்தொகை அடி வரையறை 4 முதல் 8. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறுநூறு. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல் எது? பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் எது? எது அப்படின்னா பரிபாட்டுப்பா, கலிப்பா. மற்ற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேறப்பா இருக்கும். சரியா? இது மட்டும்தான் சிறப்பு பெற்றது. பரிபாட்டுப்பா, கலிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல் கலித்தொகை. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த என கரும்பை புளியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் என்ன? 10. பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. இதில் எது தவறு அப்படின்னா புறநராற்றுப்படையை பாடியவர் கபிலர் அப்படிங்கிறது தப்பு. அதாவது திருமுருகாற்றுப்படை நக்கீரர் கரெக்டு, சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தனார் கரெக்டு, பெரும்பானாற்றுப்படை பாடினவர் யார் அப்படின்னு கேட்டால் கடிலூர் உருத்தரங்கனார் கரெக்டு. அப்போ எது தப்பு அப்படின்னா பொருநராற்றுப்படை அப்படிங்கிறது தப்பு. இந்த பொருநராற்றுப்படையை பாடினவர் யார் அப்படின்னா முடத்தாம கண்ணியார் அப்படிங்கிற ஒருத்தர். சரியா? ஆனால் இங்கே பாருங்கள் கபிலர்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? பொருநாற்றுப்படையை பாடியவர் முடத்தாம கண்ணியார். ஸோ ஆப்ஷன் பி தவறு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்று தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை பாடியவர் யார்? வெண்ணிக்குயத்தியார். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் என்ன? புறநானூறு. அடுத்து பொறுத்துக. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நூல், இந்த சைடு ஆசிரியர். சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் நல்லூர் நத்தத்தினார். திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை எழுதுனது நக்கீரர். பொருநராற்றுப்படை முடத்தாம கண்ணியார். பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணார். ஸோ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது சரியான விடை. 10 பாலை கௌதமனரால் பாடப்பட்ட மன்னன் யார்? 10 பாலை கௌதமனரால் பாடப்பட்ட மன்னன் பல்யானை,
செல்களுக்குட்டுவன். புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? புறநானூற்றை பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே. சா. பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளீர் உலகப் பொதுமறை. அகநானூறு டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. அகநானூறு எப்படி அழைக்கப்படுகிறது? நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் என்ன? அதியமானோட தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் புறநானூறு. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணை ரொம்ப முக்கியமான கேள்வி. நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. குறுந்தொகை நூலின் பாவகை என்ன? குறுந்தொகைக்கு என்னப்பா? அகவற்பா. தவறான இணையை தேர்வு செய்க. குறிஞ்சித்திணை பாடியவர் கபிலர், கரெக்டு. முல்லைத்திணையை பாடியவர் பேயனார் வருவார், ஆனால் ஓதலாந்தேர் கொடுத்தாங்க, ஸோ தவறு. இதுதான் தவறு, முல்லை. மற்ற எல்லாம் ரைட்டு. கீழ்கண்ட நூல்களில் எட்டுத்தொகை நூல் எது? எட்டுத்தொகை நூல் எதுன்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா கலித்தொகை. ஓங்கு எனும் அடைமொழி பெற்ற நூல் என்ன? ஓங்கு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க? பரிபாடல். சிற்றில் நற்றூன் பற்றி என தொடங்கும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? புறநானூறு. தந்தை பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க எத்தனை நாட்களில் புலவர் குழந்தை உரை எழுதினார்? 25 நாளில் எழுதியிருப்பார். ராவண காவியத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ராவண காவியம் சரியா, புலவர் குழந்தை எழுதினது 5 காண்டங்கள். அகநானூற்றில் 1, 3, 5, 7 என அமையும் பாடல் வரிசை எந்த திணை? பாலைத்திணை. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்று என்ன? பாலைக்கு என்ன வரும்? பாலைக்கு நண்பகல், கரெக்டு. நெய்தலுக்கு ஏற்பாடு, கரெக்டு. மருதத்துக்கு மாலை கொடுத்துருக்காங்க, தவறு. இதுக்கு வைகரை வரும். குறிஞ்சிக்கு யாமம், கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தவறு. அடுத்து பொறுத்துக. குறிஞ்சி பார்த்திங்க அப்படின்னா கடவுள் யார்? குறிஞ்சி கடவுள் முருகன், சரியா. ஸோ இங்கே முருகன் இருக்கா? கிடையாது. ஆனால் சேயோன் இருக்கா? அப்போ சேயோன். முல்லை கடவுள் பார்த்திங்க அப்படின்னா மாயோன். மருத கடவுள் பொறுத்த வரைக்கும் வேந்தன். நெய்தலுக்கு வர்ணன். ஸோ 1, 2, 4, 3 அப்படிங்கிறது சரியான விடை. வான் உட்கும் வடிநீன் மதில் என்ற புறநானூற்று பாடலில் ஆசிரியர் யார்? புறநானூற்று பாடலோட ஆசிரியர் குட புலவியனார். தமிழர் வரலாற்று பெட்டகம் என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழர் வரலாற்று பெட்டகம் புறநானூறு. அடுத்து பொறுத்துக. நற்றிணை, அதாவது இந்த சைடு நூல், இந்த சைடு அடிவரையறை. நற்றிணையோட அடிவரையறை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 9 முதல் 12 வரை. குறுந்தொகைக்கு 4 முதல் 8 வரை. ஐங்குறுநூறுக்கு 3 முதல் 6 வரை. பதிற்றுப்பத்துக்கு 8 முதல் 57 வரை. ஸோ 2, 1, 4, 3 அப்படிங்கிறது சரியான விடை. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? புறநானூற்றில் உள்ள புறத்திணைகள் 11. அகநானூறில் முதல் 120 பாடல்கள் எந்த பகுப்பில் அடங்கும்? அகநானூரை மொத்தம் 3 பிரிப்பாங்க, சரியா. ஸோ எது அப்படின்னா களிற்றியான நிறையில் முதல் 120 பாடல் அடங்கும். முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? நற்றிணை. நற்றிணையை தொகுத்தவர் யார்? நற்றிணையை தொகுத்தவர், இது ரிப்பீட்டட் கொஸ்டின். தொகுத்தவர் யார் அப்படின்னா தெரியவில்லை. ஆக்சுவலாக நற்றிணையை பொறுத்த வரைக்கும் தொகுத்தவர் தெரியாது. தொகுப்பித்தர் பார்த்திங்க அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி, சரியா. குறுந்தொகை நூல் 1வது கூற்று 401 பாடல்களை கொண்டது கடவுள் வாழ்த்தோட, இது சரியா? குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ, சரியா.
இப்போ வந்து பாருங்கள், முதல் இதில் 401 பாடல்கள் கொண்டதுன்னு சொல்லியா, கடவுள் வாழ்த்துடன் கொடுத்துருக்காங்க. கடவுள் வாழ்த்து நீங்களாகத்தான் 401 பாடல்கள் இருக்கும். அப்போ 1 தவறு 2 சரி அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்து வரும். ஐங்குறுநூற்றை தொகுத்தவர் யார்? ஐங்குறுநூறு புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். பண்பனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? கலித்தொகை. பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது? பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடுற சங்க இலக்கியம் பரிபாடல். அடுத்து சரியானவை அவை. 1வது கூற்று, 10 எனும் நூலில் 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடியுள்ளனர். இது சரியா? சரி. முதல் 10ம் 8ஆம் 10ம் கிடைக்கவில்லை. தவறு. முதல் 10ம் கடைசி 10ம் தான் வந்து கிடைக்கல. ஸோ முதல் 10ம் 10ஆம் 10ம் தான் கிடைக்கல அப்படிங்கிறது சரி. 1வது கூற்றும் 3வது கூற்றும் சரி. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரி. பின்வரும் நூல்களில் 14 மேற்கணக்கு வகையைச் சேர்ந்தது எது? 14 மேற்கணக்கு வகையைச் சேர்ந்த நூல் எதுன்னு கேட்குறாங்க. திருமுருகாற்றுப்படை, ராவணகாவியம் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ராவணகாவியத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது? 3100 பாடல்கள். 8 தொகை நூல்களில் புறம் சார்ந்த நூல் எது? புறம் சார்ந்த நூல் 10. பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? நற்றிணை. வரிது நிலையிய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் என்ன? புறநானூறு. ராவணகாவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார்? முக்கியமான கேள்வி. அண்ணா. பூக்கள் நிறைந்த மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் குரங்கினம் மிரட்சியுடன் பார்க்கும் இந்த நிகழ்வு ராவணகாவியத்தில் எந்த திணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? குறிஞ்சி. போதனார் நற்றிணையில் எந்த பாடலை மட்டும் பாடியுள்ளார்? போதனார் 110வது பாடலை மட்டும் பாடியிருக்கிறார். நசை பெரிது உடையார் நல்களும் நல்குவர் என்ற குறுந்தொகை பாடல் பாடியவர் யார்? பாலை பாடிய பெருங்கடுங்கோ. பாலை திணையின் பண் வகை என்ன? பஞ்சுரப்பண். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலம்னாலே ஜி போப். கூற்று, அகநானூறு பாடல்கள் 3 பெரும்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த கூற்று சரியா? சரி. அவற்றுள் களிற்றியான நிலை 100 பாடல்களை கொண்டது. தவறு. சரியா? அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் என்ன? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி குறுந்தொகை. ஐங்குறுநூறு தொகுப்பித்தவர் யார்? யானைக்கட்சை மாந்தருஞ்சேரல் இரும்பொறை. பாடல் வரிகள் கலித்தொகையில் எந்த பிரிவில் இடம்பெற்றுள்ளன? எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு. இது எந்த திணை? எந்த திணை அப்படின்னா முல்லைக்களி. கலித்தொகையை தொகுத்தவர் யார்? கலித்தொகைன்னு வந்துட்டாலே எல்லாத்துக்கும் என்ன யார் வருவார் அப்படின்னா நல்லந்துணார் வருவார். சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் என்ன? சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல், அதாவது இசை, பரிபாடல். பாடான் திணை எனும் ஒரே திணையை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பணுவல் என்ன? பாடான் திணை அப்படிங்கிற ஒரே ஒரு திணையை மட்டும் வச்சு பாடின பணுவல். 10. 10 பாட்டு நூல்களில் அதிகமாக எந்த வகை நூல்கள் உள்ளன? அதிகமாக என்ன டைப்பில் இருக்குது? ஆற்றுப்படை நூல்கள். முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி இந்த பாடல் இடம்பெற்ற நூல் என்ன? ராவணகாவியம். உரையாசிரியர்கள் பலரால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட 8 தொகை நூல் என்ன? குறுந்தொகை.
மருத நிலத்திற்குரிய ஊர் எது? பேரூர். காண மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் யார்? இங்கே வந்து மயிலுக்கு போர்வையை பொறுத்தவன் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ யார் அப்படின்னா பேகன். பின்வரும் நூல்களில் பொருளால் மாறுபட்ட நூல் என்ன? பொருளால் மாறுபட்ட நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா புறநானூறு மட்டும்தான். மற்ற மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த நூல். புறம் அப்படிங்கிறது புறம் சார்ந்த நூல். ஓகேவா? புறநானூறு அப்படிங்கிறது. அகநானூறு மணிமடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அகநானூரை 3 டைப்பாக வந்து பிரிப்பாங்கப்பா. களிற்றியான நிறை, மணிமடை பவளம், நித்தில கோவை அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதில் மணிமடை பவளத்தில் எவ்வளோ வரும் அப்படின்னா 180 பாடல்கள் வரும். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இப்பாடல் வரிகளை பாடியவர் யார்? மிளைகிலான் நல்வேட்டனார். செம்புலப் பெயல் நீர் போல இவ்வரி இடம்பெற்ற நூல் என்ன? செம்புலப் பெயல் நீர் போல குறுந்தொகை. அடுத்து பொறுத்துக. வினையே ஆடவருக்கு உயிர். இது நம்மளுக்கு தெரியும். இது குறுந்தொகையில் தான் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் சொல்லியிருப்பார். முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். விரல்கள் 10 மூலதனம் தாராபாலை சொல்லியிருப்பார். ஸோ 3, 4, 2, 1 அப்படிங்கிறது சரியான விடை. டேஷ் மன்னன் யானை கட்சே மாந்தரின் சேரல். இதில் நானே ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ சேர மன்னன். சரியா? சேர மன்னன் தான் இவர். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்பதில் பொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு என்ன? பொறை அப்படிங்கிறது குறிப்பிட்ட பண்பு என்ன? என்ன அப்படின்னா பொறுமை. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இதில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், இதில் பரிபாடல் 8 தொகைக்குள்ள ஒன்று சரி. பரிபாடல் ஒரு அகம்புறம் நூல் சரி. அகமும் புறமும் சேர்ந்த நூல் சரி. பரிபாடலில் வையே ஆறுபட்டு செய்தி இடம்பெறுவது சரி. பரிபாடல் 400 பாடல்கள் உள்ளன. கிடையாது, 400 பாடல்கள் கிடையாது. சரியா? ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தவறு. இரும்பு கடலை என அழைக்கப்படுவது என்ன? இரும்பு கடலை 10 ஆற்றுப்படை இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள 6 என்றால் என்ன? 6 அப்படின்னா ஒருவர் மற்றவருக்கு வழி சொல்லுதல். மகமுறை நோக்கி முகனமர்ந்து ஆனா விருப்பின் தானின் ரூட்டி. இப்பெரும்பானாற்று படைப்பாடலில் எந்த பண்பு வெளிப்படுகிறது? விருந்தோம்பல். மார்கழி நோன்பு குறித்து குறிப்பிடும் நூல் என்ன? கலித்தொகை. 500 பிரித்தெழுதுக. 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. மருத நிலத்திற்குரிய பூ எது? மருத நிலத்திற்குரிய பூ குவளை. புறநானூற்றில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 65. அகநானூறு கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி பெயர் என்ன? என்ன அப்படின்னா களிற்றியான நிறையில் 120 பாடல்கள், மணிமடை பவளத்தில் 180 பாடல்கள், நித்தில கோவையில் 100 பாடல்கள். கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர் யார்? வெள்ளி வீதியார். எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல்கள் எவை? எழுத்து அப்படிங்கிறதுக்கு ஓவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் தர்ற நூல்கள் எவை? பரிபாடல், குறுந்தொகை. குறிஞ்சிக்கு டேஷ் என கூறுவர். குறிஞ்சிக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கபிலர். குறிஞ்சி கபிலர். பொறுத்துக. நக்கீரர் என்ன சொல்லுவாங்க? வாய்மொழி கபிலன். பெருங்குன்றூர் கிழார் நல்லிசை கபிலன். இளங்கீரனார் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன். மாரோக்கத்து நப்பச்சலையார் பொய்யானாவிற் கபிலன். ஸோ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. தமிழ் வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் என்ன? தமிழ் வேலி அப்படின்னு சொல்லிட்டு மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் பரிபாடல். முருகு, பொருணராறு, 12, முல்லை இத்தொடரில் 12 என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் என்ன? சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. நல்லந்துவனார் நெய்தல் களியில்
எத்தனை பாடல் பாடியுள்ளார்? 33. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர் யார்? மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். நெடுந்தேர் ஊர்மதி வளவ என்ற அகநானூறு பாடலில் உள்ள வளவ என்பதன் பொருள் என்ன? தேர்ப்பாகன். அடி வரையறை அறிந்து சரியான வரிசையை குறிப்பிடுக. ஸோ இதில் அடி வரையறை ஃபஸ்ட்டு உள்ளது பாருங்கள். 3 to 6 எதுக்கு வரும் அப்படின்னா 5 to 100க்கு வரும்ப்பா. 4 to 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா குறுந்தொகைக்கு வரும். 9 to 12 நற்றிணைக்கு, 13 to 31 அகநானூறுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டு. நீரின்றி அமையாது உலகு என்று திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் என்ன? நற்றிணை. கவரி வீசிய சேர மன்னர் யார்? கவரி வீசிய சேர மன்னர் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. வரலாற்று செய்திகள் மிகுதியாக கொண்ட 8 தொகை நூல் என்ன? அகநானூறு. ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல காணப்படும் இந்த வரிகள் இடம்பெற்ற இலக்கியம் எது? நற்றிணை. செம்புலப்பெயல் நீர் போல நெஞ்சம்தான் கலந்தனவே. இதுக்கு இடையில டேஷ், இது என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன வரும் அப்படின்னா அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே அப்படின்னு சொல்லி வரும். சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது என்பது எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது? குறுந்தொகை. சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் என்ன? அகநானூறு. 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் எண்ணிக்கை எவ்வளவு? 5. தமிழ் கெழுகூடல் என்று மதுரையை போற்றிய நூல் என்ன? புறநானூறு. ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் என்ன? புறநானூறு. 8 தொகை நூல்களில் அதிகமான பாடல்களை கொண்ட நூல் என்ன? ஐங்குறுநூறு. ஸோ இப்போ 8 தொகை 10 பாட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம். ஒரு 100 கேள்வி சரியா. இப்போ 200 கேள்வி வந்து பார்த்துட்டோம். அடுத்தாக ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியம். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் யார்? இளங்கோவடிகள். காப்பியத்திற்கு உரிய இலக்கணம் வகுத்த நூல் என்ன? காப்பியத்திற்குரிய இலக்கணம் வகுத்த நூல் எது? தண்டி அலங்காரம். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவர் உலகம் சென்றார்? 14. உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை கூறுகிறது? அறம். அடுத்து கூற்று. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கரெக்டு. சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டுமே 30 காதலை கொண்டன. கரெக்டு. ஸோ கூற்று இரண்டும் சரி அப்படிங்கிறது சரியான விடை. சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? சீவக சிந்தாமணிக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆல்ரெடியே பார்த்துருக்கோம். சாரி, உட்பிரிவு படலம் இல்லை, இளம்பகம் அப்படிங்கிறது. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. எது பொருந்தாது? பாருங்கள், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் கரெக்டு, நாதத்துனா குண்டலை கரெக்டு, சீதரசனா மணிமேலை கரெக்டு. ஆனால் முதல் இது திருத்தக்க தேவர், இவர் வந்து வரமாட்டார். இவர் வளையாபதி எழுதலை சரியா. ஸோ அப்போ வளையாபதி எழுதுனது யார்? வளையாபதி அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ முதல் கூற்று தான் வந்து பொருந்தாத இணை. அடுத்து பொருந்தாத ஒன்று. ஸோ இதில் எது பொருந்தாத ஒன்று? இதில் எது பொருந்தாத ஒன்று அப்படின்னா வளையாபதி அப்படிங்கிறது தான். யசோதர காவியம், நாககுமார காவியம், உதயகுமார காவியம், இது மூணுமே ஐஞ்சிறுங்காப்பியம் சரியா. வளையாபதி அப்படிங்கிறது ஐம்பெருங்காப்பியங்களும் வரும். குண்டலகேசியின் வேறு பெயர் என்ன? பத்தரை. திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக எந்த நூல் தொடங்கும்? சிலப்பதிகாரம். ஸ்ரீ புராணம் எனும் வடமொழி ஜைன நூலில் திவிட்டன் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் எது?
சூளாமணி. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? சிலப்பதிகாரம். பாசவர் என்ற சொல்லின் பொருள் என்ன? பாசவர் வெற்றிலை விற்போர். பொறுத்துக. உதயகுமார காவியம். உதயகுமார காவியம் சார்ந்த கதை மாந்தர் பத்மாவதி. நீலகேசி காமலோகை. யசோதர காவியம் அமிழ்தமதி. சூளாமணி சுயபிரபை. ஸோ 1, 3, 4, 2 அப்படிங்கிறது சரியான விடை. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமேகலை புனைந்தான் என்ற 50 காப்பிய முறை வைப்பு வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன? திருத்தணிகை உலா. சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதை எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? புகார் காண்டம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என யாரால் சிலப்பதிகாரம் பாராட்டப்பட்டது? பாரதியார். சரியான கூற்று. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சரி. சிலப்பதிகாரத்தையற்றவர். சரி. அடிகள் நீரே அருள்க என்று கூற்று கூறியவர். சரி. அடுத்து நாட்டுதும் யாமோர் பாட்டுடைச்சியுள். சரி. அனைத்தும் சரி அப்படிங்கிறது சரியான விடை. காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக எந்த இடத்தை அடைந்தனர்? கொடும்பாளூர். தண்டமிழ் ஆசான் என யார் யாரை பாராட்டினார்? இளங்கோவடிகள் சீத்தல சாத்தனாரை பாராட்டியிருப்பார். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் என்ன? இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தையும் மணிமேலைன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து தொடர்ச்சியாக கருதப்படுது. மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் என்ன? மணநூல் அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து சீவக சிந்தாமணி தான். பின் வருவனவற்றுள் எது சமண இலக்கியம் இல்லை? குண்டலகேசி. நீலகேசி எந்த பாவால் எழுதப்பட்டது? விருத்தப்பா. அடுத்து பொறுத்துக. சுண்ணம். சுண்ணம் அப்படின்னா என்ன? சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி. காருகர். காருகர் அப்படின்னா நெய்பவர். வெறுக்கை. வெறுக்கை அப்படின்னா செல்வம். துகிர் பவளம். ஸோ 1, 4, 3, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. மதங்க சூளாமணி எனும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? மதங்க சூளாமணி. விபுலானந்தர். ஐஞ்சிறுகாப்பியங்கள் எனும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் என்ன? குண்டலகேசி. மண்ணுள் வினைஞர் என்று குறிப்பிடப்படுபவர்? மண்ணுள் வினைஞர் அல்ல, கண்ணுள் வினைஞர். ஓவியர். அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? மணிமேகலை. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை என்ன? குடிமக்கள் காப்பியம். மணிமேகலையின் தோழி. மணிமேகலையோட தோழி யார்? சுதமதி. சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் யார்? சிந்தாமணியே. சீவகன். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் என்ன? வாத நூல் நீலகேசி. அடுத்து பொறுத்துக. சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். மணிமேகலை சீர்திருத்த காப்பியம். சீவக சிந்தாமணி வருணனை காப்பியம். குண்டலகேசி சொற்போர் காப்பியம். ஸோ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் ஏமாங்காத நாட்டு வளத்தை குறிப்பிடும் நூல் என்ன? சீவக சிந்தாமணி. நரிவிருத்தம் என்ற நூலை எழுதியவர் யார்? நரிவிருத்தம் திருத்தக்கத்தேவர். கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? மாதவி. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் என்ன? மணிமேகலை. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி எத்தனை இளம்பகங்களை கொண்டது? 13. தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல் என்ன? நீலகேசி.
ஐஞ்சிறுகாப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன? சமணர். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறிய நூல் என்ன? சிலப்பதிகாரம். காந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமணம். நீலகேசியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 894. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் என்ன? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் இது? சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது. மற்றபடி புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் இந்த மூணுமே இருக்குது. ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கம்பராமாயணத்தில் வரும். ஸோ இல்லாத காண்டம் அப்படின்னா ஒன்று மட்டும் சரி. மணிமேகலைக்கு பெயரை சூட்டியவர் யார்? மணிமேகலைக்கு பெயரை சூட்டியவர் கோவலன். மணநூல் ஆசிரியர் யார்? மணநூல் இது சீவக சிந்தாமணி. ஸோ திருத்தக்கத்தேவர். அடுத்து பொறுத்துக. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி திருத்தக்கத்தேவர், குண்டலகேசி நாகதத்தனார். ஸோ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது. யசோதரகாவியம் நூலின் ஆசிரியர் யார்? யசோதரகாவியம் தெரியாது. தமிழில் தோன்றிய முதல் பெரும் காப்பியம் எது? தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் கடைசி காதை என்ன? வரந்தரு காதை. மூவேந்தர் ஆட்சி முறை பற்றிய செய்திகளை குறிப்பிடும் காப்பியம் என்ன? சிலப்பதிகாரம். மணிமேகலை பற்றிய கூற்றுகளில் பொருந்தாத ஒன்று என்ன? ஃபஸ்ட்டு ஒன்று பௌத்த சமய காப்பியம், கரெக்டு சரியா. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை, கரெக்டு. ஆசிரியர் மதுரை கூலவாணியன் சித்திரனார். சிலப்பதிகாரத்தில் போல் மணிமேகலையில் 3 காண்டங்கள் உள்ளன. இது மட்டும் என்ன அப்படின்னா பொருந்தாத ஒன்று, சரியா. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது. தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமாமுனிவர் பாராட்டிய புலவர் யார்? திருத்தக்கத்தேவர். சைவராக இருந்தும் சமண சமய காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர். காயசண்டிகை என்ற கதாபாத்திரம் வரும் காப்பியம் எது? காயசண்டிகை மணிமேகலை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று குறிப்பிடும் காப்பியம் எது? மணிமேகலை. சீவக சிந்தாமணி எந்த நூற்றாண்டில் இயற்றப்பட்டது? சீவக சிந்தாமணி 7ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி எத்தனை பாடல்களை கொண்டது? 3145. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் என்ன? சீவக சிந்தாமணி. முக்தி நூல் என அடைமொழி கொண்ட நூல் என்ன? முக்தி நூல் சீவக சிந்தாமணி. நாககுமார காவியம் எத்தனை சருக்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 5. சூளாமணி என்ற காப்பியத்தின் ஆசிரியர் யார்? சூளாமணி என்ற காப்பியத்தின் ஆசிரியர் தேலாமொழி தேவர். நீலகேசி தெருட்டு எத்தனை சருக்கங்களை உடையது? நீலகேசி தெருட்டு 10. திவிட்டன் விசயன் ஆகிய 2 மன்னர்களை பற்றிய வரலாற்றை கூறும் சமண நூல் எது? சூளாமணி. அடுத்து எது சரி தவறு? சீவக சிந்தாமணி இயற்றிய திருத்தக்கத்தேவர் சோழ அரச மரபினராய் இருந்து துறவரம் பூன்றவர். இது சரியா? சரி. சீவக சிந்தாமணியே விருத்தத்தில் அமைந்த முதல் தமிழ் பெருங்காப்பியம். சரி. திருத்தக்கத்தேவர் நரிவிருத்தம் எனும் நிலையாமை நூல் ஒன்றையும் இயற்றியுள்ளார். சரி. சீவக சிந்தாமணி 12 கலம்பகங்கள், ஆக்சுவலாக 13 இளம்பகங்கள் தான் வரும். ஸோ 4வது கூற்று தவறு. 1, 2, 3 சரி, 4வது கூற்று தவறு அப்படிங்கிறது.
மணிமேகலை அமுத சுரபி, அதாவது மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் யார்? தீவத்திலகை. யாருடைய அறிவுரைப்படி ஆகிற இடம் மணிமேகலை முதலில் பிச்சையற்றாள்? அதாவது ஆகிற இடம் இல்லை, ஆதிர இடம். சரியா? யாரோட அறிவுரை அடிப்படையில்? அரவணாடிகள். நீலகேசி நூலின் உரை ஆசிரியர் யார்? நீலகேசி. சமய திவாகர வாமன முனிவர். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக என்ற பாடல் வரிகளில் இடம்பெற்ற நூல் என்ன? யசோதரகாவியம். திருத்தக்கதேவர் காலம் என்ன? 9ஆம் நூற்றாண்டு. பாதப்பீடிகை உள்ள இடம் என்ன? பாதப்பீடிகை மணிப்பல்லவத்தீவு. அரவணாடிகள் அறிவுண்டாகுக என யாரையெல்லாம் வாழ்த்தினார்? அனைவரையும். நாடகம் ஏத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார்? மாதவி. சிலப்பதிகாரத்திற்கு எந்த உரையாசிரியர்கள் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது? எந்த உரையாசிரியர்? நாமு வேங்கடசாமி நாட்டார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? மணிமேகலை சொல்கிற குற்றங்கள் எத்தனை? எத்தனை அப்படின்னா 10 குற்றம். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? மணிமேகலை. மணிமேகலை நூலின் முதல் காதை என்ன? விலாவரை காதை. மண்ணீட்டாளர் என குறிப்பிடப்படுபவர் யார்? சிற்பி. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையில் இருந்து வைகரையில் எந்த கரை வழியாக வேங்கை காணல் எனும் இடத்தை அடைந்தாள்? தென்கரை. எல்லொரு சிறப்பின் இமையவர் வியப்ப என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? சிலப்பதிகாரம். என்கார் சிலம்பு மணியுடை அறியே. இந்த வரிகளில் மணி என்பது எதனை குறிக்கும்? மாணிக்கம். நெடியோன் குன்றம் என அழைக்கப்படுவது என்ன? திருவேங்கடமலை. சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது என்ன? மணிமேகலை. அடுத்து பொறுத்துக. கவுந்தியடிகள். கவுந்தியடிகள் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சமண துறவி. மாதரி ஆயர்குல மூதாட்டி. மாதவி ஆடல் அரசி. கண்ணகி மானாகின மகள். 3:1-4:2. சரிந்த உடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் என்ன? மணிமேகலை. ஒற்றுமை காப்பியம் எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன? சிலப்பதிகாரம். கண்ணகி எனும் சொல்லின் பொருள் என்ன? கண்களால் நகுபவள். எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என குறிப்பிடுகிறது? மணிமேகலை. மாறி வரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யார் யாருக்கு உரைத்தது? மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு உரைத்தது. மணிமேகலைக்கு அமுத சுரபி என்ற அச்சய பாத்திரம் எங்கே கிடைத்தது? எங்கே கிடைச்சிருக்கும் அச்சய பாத்திரம்? மணிப்பல்லவத்தீவு. கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம்? கோவலன் கொலைக்களப்பட்ட இடம். சீவகன் எத்தனை பெண்களை மணந்ததனால் சீவக சிந்தாமணி மணநூல்
என்று அழைக்கப்பட்டது? எட்டு பெண்களை மணந்ததுனால. அடுத்து பொறுத்துக. சருக்கம். சருக்கம் அப்படிங்கிறது பாரதத்துக்கு வரும், அதாவது பாரத நூலுக்கு வரும். இளம்பகம். இளம்பகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீவக சிந்தாமணிக்கு. படலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பராமாயணத்துக்கு. காண்டம் சிலப்பதிகாரத்துக்கு. ஸோ 2, 1, 4, 3. ஆபுத்திரனுக்கு அச்சய பாத்திரம் அளித்தவர் யார்? ஆபுத்திரனுக்கு அச்சய பாத்திரம் அளித்தவர் சிந்தாதேவி. தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். ஸோ 50 ஐஞ்செருங்காப்பியங்கள் வந்து ஒரு 100 கேள்வி வந்து பார்த்துட்டோம். இப்போ எத்தனை கேள்விகள் பார்த்துட்டோம்? 300 கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். சரியா? அடுத்ததாக சேக்கிழாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? அனபாய சோழன். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம் என்ன? 5ஆம் திருமொழி. திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் எது? திரு ஆலவாய் காண்டம். இஸ்மத் சந்நியாசி எனும் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? சந்தா சாஹிபால வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 5027. பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 13. மடலேறுதல் எனும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? திருமங்கை ஆழ்வார். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 3. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். இது யாருடைய கூற்று? ராப்பி சேதுப்பிள்ளை. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார்? சூசை மாமுனிவர். ஹிஜ்ரத் எனும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள்? ஹிஜ்ரத் இடம்பெயர்தல். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. மதுரை காண்டம், கூடல் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என 3 காண்டங்கள் இடம்பெற்ற நூல் என்ன? திருவிளையாடல் புராணம். சீரா புராணம் என்பது யாருடைய வரலாற்று இலக்கியம்? நபிகள் நாயகம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? திருவிக்கா. பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் யார்? பெரியாழ்வார். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 64. இஸ்மத் சந்நியாசி எனும் பாரசீக சொல்லுக்குரிய பொருள் என்ன? இஸ்மத் சந்நியாசி அப்படின்னா என்ன? தூய துறவி. ஊனமில் ஊக்கமும் ஒளிரக் காய்த்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதன் பொருள் என்ன? தீன் அப்படின்னா என்ன? தீன் அப்படின்னா மார்க்கம். வரை என்ற சொல்லின் பொருள் என்ன? வரை அப்படின்னா என்ன? மலை. அடுத்து பொறுத்துக. வாரணம். வாரணம் அப்படின்னா யானை. எய்தல். எய்தல் அப்படின்னா அடைதல். வதுவை திருமணம். தெண்டிரை தெள்ளிய நீரலை. ஸோ 2, 1, 4, 3 அப்படிங்கிறது சரியான விடை. திருமுழுக்கு யோவான் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறார்? திருமுழுக்கு யோவான் அருளப்பன். சேக்கிழாரின் இயற்பெயர் என்ன? சேக்கிழாரோட இயற்பெயர் அருண்மொழித்தேவர். அடுத்து கூற்று. சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. சரி.
ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழில் வழங்கினர். சரி. ஸோ காரணம் கூற்று இரண்டும் சரி. திருவிளையாடல் புராணம் எனும் நூலை இயற்றியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். தேம்பாவணி காப்பியத்தின் ஆசிரியர் யார்? வீரமாமுனிவர். ஜோசப் எனும் பெயரின் தமிழாக்கம் என்ன? வளன். கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன? தேம்பாவணி. நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? சீரா புராணம். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? இதில் 2 பேர் வரும்பா. திருமுழுக்கு யோவான், அருளப்பன் அப்படிங்கிறது. ஸோ பிஎன்சி. பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் என்ன? சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் யார்? 12 ஆழ்வார்கள். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரை தேர்ந்தெடுக்க. வஞ்சி காண்டம் அப்படிங்கிறது வராது. மதுரை காண்டம், புறர் காண்டம், திருவாலா காண்டம் 3 காண்டம் தான் வரும். தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? 3. அடுத்து பொறுத்துக. மணிமேகலை. மணிமேகலை நம்மளுக்கு தெரியும் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு. சீத்தலை சாத்தனார். தேவாரம் சுந்தரர். சீரா புராணம் உமறுப்புலவர். ரட்சணை யாத்திரிகம் அச்சய கிருஷ்ணப்பிள்ளை. ஸோ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. மக்கா நகரத்தின் எந்த இன மக்கள் நபிகள் நாயகத்திற்கு கொடுமைகள் செய்தனர்? குறைசி. பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது? காஞ்சிபுரம். பிரபந்தம் என்ற வட சொல்லுக்கு பொருள் என்ன? நன்கு கட்டப்பட்டது. பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் யார்? பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? திரு ஆலவாய் காண்டம். உமறுப்புலவரின் காலம் என்ன? 17ஆம் நூற்றாண்டு, அதாவது கிபி 17ஆம் நூற்றாண்டு. வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் அருளப்பருக்கு என்ன பெயர் இட்டுள்ளார்? கருணையன். கருணையன். தேம்பாவணியில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 36. தமிழ்நாட்டில் சைவ சமயம் பற்றி எழுந்த முதல் காப்பியம்? பெரிய புராணம். குலசேகர ஆழ்வார் பாடல் எந்த தொகுப்பில் உள்ளது? முதல் 1000. பொங்குகடல் கல் மிதப்பிற் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யாருளரே இவ்வடிகள் இடம்பெறும் நூல் என்ன? பெரிய புராணம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் யார்? பேயாழ்வார். யார் ஆன்சர் அப்படின்னா பேயாழ்வார். நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் யார்? மதுரகவி ஆழ்வார். வீரமாமுனிவர் பிறந்த நாடு எது? இத்தாலி. இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை யார்? சூசை. உமரப்புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீரா புராணத்தை எழுதத் தொடங்கினார்? அப்துல் காதர் மரைக்காயர். சீரா புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 92. உமரப்புலவர் எழுதிய நூல் என்ன? முதுமொழி மாலை. உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் எது? பெரிய புராணம்.
தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? சேக்கிலார். திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருவெழுக்கூற்றிருக்கை. திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? வேங்கடசாமி, அதாவது நாமு வேங்கடசாமி. தொன்னூல் விளக்கம் எனும் இலக்கண நூலை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்கத்தேவரை பாராட்டியவர் யார்? யார் பாராட்டியிருப்பாங்க அப்படின்னா வீரமாமுனிவர். நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார்? பனு அகமது மரைக்காயர். வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன? கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி. சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது என்ன? காண்டம். அடுத்து பொறுத்துக. உமறுப்புலவர் எழுதின நூல் இது? முதுமொழி மாலை. கம்பர் பொறுத்த வரைக்கும் சிலை எழுபது. திருத்தக்கத்தேவர் நரி விருத்தம். வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம். ஸோ 4, 3, 2, 1. ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விரிப்பினுடன் எனும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? பெரிய புராணம். தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? நம்மாழ்வார். சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் எது? திருவிளையாடல் புராணம். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இதில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது பொருந்தாது அப்படின்னா மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் அப்படிங்கிறது பொருந்தாது. சரியா? மதங்க சூளாமணி இயற்றியவர் விபுலானந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வருவார். மற்ற எல்லாமே கரெக்டு. பொறுத்துக. வசன நடை கைவந்த வள்ளலார் யார்? ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள். தைரியநாதர் வீரமாமுனிவர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். ஸோ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது. தேம்பாவணியில் வளன் எனும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர் யார்? சூசை மாமுனிவர். கீழுள்ள நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் என்ன? இதில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்குறாங்க. எது பொருந்தாது அப்படின்னா தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது பொருந்தாது. சரியா? பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர். பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் என்ன? திருத்தொண்டத் தொகை. பின் வருவனவற்றுள் நம்மாழ்வாரை குறிக்காத பெயர் என்ன? தமிழ் வியாசர். பராங்குசன், தமிழ்மாறன், சடகோபன் இந்த 3மே வந்து நம்மாழ்வாரை குறிக்கிற பெயர். அடுத்து பொறுத்துக. நம்மாழ்வார் வந்து பார்த்திங்கன்னா திருப்பல்லாண்டு. பெரியாழ்வார் பெருமாள் திருமொழி. திருமங்கை ஆழ்வார் திருவாய்மொழி. குலசேகர ஆழ்வார் சிறிய திருமடல். ஸோ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் பரஞ்சோதி முனிவர் இயற்றாத நூல் என்ன? இயற்றாத நூல் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பரஞ்சோதி முனிவர் நமக்கு தெரியும், திருவிளையாடல் புராணத்தை இயற்றினவர் அவர் தான். சரியா? அடுத்து திருவிளையாடல் போற்றி கலிவன்பா இதை எழுதுனதும் யார் அப்படின்னு கேட்டால் பரஞ்சோதி முனிவர் தான். மதுரை 10 அவர் தான் எழுதியிருப்பார். இந்த நான்முகன் அந்தாதி அப்படிங்கிறது திருமொழிசை ஆழ்வார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுதியிருப்பார். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இங்கே வந்து சரியான விடை. வீரமாமுனிவர் இயற்றிய 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? தொன்னூல் விளக்கம். அடுத்து சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. மகாபாரதம் வால்மீகி. கரெக்டா? தப்பு. மகாபாரதத்துக்கும் வால்மீகி சம்மந்தம் இல்லை.
உமரப்புலவர் சீராப்பணம் ரைட்டு, வீரமாமுனி தமிழ் ரைட்டு, மணிமேலை இளங்கோவடிகள் தப்பு. ஸோ 2, 3 சரி. உலகலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் என்ன? திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படும் தொகை அடியார்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 9. சைவ வைணவ பக்தி இலக்கியங்களில் இடம்பெறும் திருப்பல்லாண்டு பாடியவர்கள் யார்? சேந்தனார் பெரியாழ்வார். பின் வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் என்ன? எழுதாத நூல் என்ன அப்படின்னு கேட்டால் சத்தியவேத கீர்த்தனை அப்படிங்கிறது. மற்ற 3மே திருக்காவலூர் கலம்பகம், அழுங்கலந்தாதி, அடைக்கல மாலை 3மே எழுதியிருப்பார். இது மட்டும் சத்தியவேத கீர்த்தனை எழுதியிருக்க மாட்டார். மகளிர் மடல் ஏறுதல் தமிழர் மரபென்று அது வடநாட்டார் மரபு என்று குறிப்பிடும் நூல் என்ன? பெரிய திருமடல். பெரிய புராணம் காட்டும் முப்பொருட்கள் என்று திருவிக்கா பட்டியலிடுபவை: உலகம், உயிர், கடவுள். தன் மனத்தினிலே சிவபெருமானுக்கு கோவில் கட்டிய நாயனார் யார்? பூசலார். அடுத்து, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை. கூற்று, காரணம். கூற்று: பெரிய புராணம் சேக்கிராரால் எழுதப்பட்டது. அவர் தான் எழுதினார், சரிதான். மேலும் சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் ஆகியவை சோழர் காலத்தில் படைக்கப்பட்டன. சரி. சோழர் காலம் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் ரைட்டு. 2மே சரியான விளக்கம் தான். கூற்றும் காரணமும் சரி, சரியான விளக்கம். நம்மாழ்வார் பாடாத நூல் என்ன? நான்முகன் திருவந்தாதி. திருவிருத்தம் அவர் எழுப்பார், பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி அவர் எழுப்பார். நான்முகன் திருவந்தாதி வராது. சங்கமொழி தமிழ் யார்? சங்கமொழி தமிழ் திருமங்கை ஆழ்வார். எங்கு உள்ள இறைவனை உய்ய வந்த பெருமாளை குலசேகர ஆழ்வார் அன்னையாக உருவகித்து பாடுகிறார்? வித்துவ கோட்டம்மா அப்படின்னு சொல்லுவோம். வித்துவக்கோடு. குலேச பாண்டியன் எனும் மன்னனின் பிள்ளையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி எங்கு சென்று தங்கினார்? வட திரு ஆலவாயில். குலசேகர ஆழ்வார் காலம் என்ன? 8ஆம் நூற்றாண்டு. பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 105. நாச்சியார் திருமொழி எழுதியவர் யார்? ஆண்டாள். வண்டலையும் குழல் அலைய மட நடையின் வரம்பனைவார் எனும் பாடல் இடம்பெற்ற நூல் என்ன? இந்த பாடல் எங்கே இருக்குது அப்படின்னா பெரிய புராணத்தில் இருக்குது. தரளம் என்ற சொல்லின் பொருள் என்ன? தரளம் அப்படின்னா முத்து. வேதாரண்ய புராணம் இயற்றியவர் யார்? வேதாரண்ய புராணம் பரஞ்சோதி முனிவர். காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? பெரிய புராணம். சுரிவலை என்ற சொல்லின் பொருள் என்ன? சுரிவலை அப்படின்னா என்ன? சுரிவலை அப்படின்னா சங்கு. ஸோ இதில் நம்ம இந்த பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு 100 கேள்விகள் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்த்துப்போம். சரியா? ஸோ 500 கேள்விகள் பார்க்கணும்னு சொன்னேன், பட் 400 கேள்விகள் போதும். இதை மட்டும் கேளுங்க. அடுத்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம மிச்சம் எப்படி ஒரு 400 கேள்விகள் வரும், மிச்சம் ஒரு 400 கேள்விகள் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? நன்றி.